அங்கதான் இருக்கேன். இப்ப லீவ்ல ஹைதராபாத் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டதா? சாகலம்மா, சாகல. உயிரோட தான் இருக்கேன். உண்மையாவே செத்து போயிருக்க கூடாதா நீ? லலிதா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நீ இங்கதான் இருக்கியா? நல்லா இருக்கியம்மா? அப்பா அம்மா சரக்குமா இருக்காங்களா? நான் வரேம்மா. ஒரு உண்மையை மட்டும் சொல்லலன்னா இதையுமே சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிள்ளைமகள் வீட்டுக்கு வழி கேட்டேன். இந்த வீட்டை கையை காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி. அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இதையே சுக்கலா வெடிச்சிடாத தங்கவேலு. இல்ல, நீ போய் சொல்ல. இல்ல தங்கவேலு, இல்ல. நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற, உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை விலை பேசிட்டு இருக்கிறேன்னா. லலிதா, விலை பேச உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வேற எதுவும் சுலபமா விலை போறது இல்லையே. இவ்வளவு பெரிய ஹைதராபாத்ல நீ விலை கொடுத்து வாங்க நினைச்சதோ இதத்தானே தங்கவேலு. எதனால இப்படியான என் கதை என்னன்னு கேட்க நினைக்கிறேன் இல்லையா? கதைக்கு மதிப்பில்லாத காலம் இது. சதைக்குத்தான் மதிப்பு. இப்போ போதும் லலிதா, போதும். உன்னைய மனசார நேசிச்சேன். எங்க அப்பா கிட்ட வாதாடின. ஜாதி அது இதுன்னு ஏதோ சொன்னாரு எங்க அப்பா. என்கிட்ட ஜாதி வித்தியாசமே இப்ப கிடையாது தங்கவேலு. எம்மதமும் சம்மதமும் ஆயிட்டவனா என்னெல்லாம் புரட்சி பண்ணிருக்கேன் பத்தியா? லலிதா, எங்க தொழில்ல எதிரிகளின் உயிரை கொடுக்காது. அப்பேற்பட்ட எனக்கு நீ உடலை விக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறியா தங்கவேலு? நீ போகலாம். ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ செத்து போயிட்டதா ஊருக்கு தந்தி வந்தத? என் புள்ளையா இல்ல போடா வெளியினாரு எங்க அப்பா. புள்ள போறவனாவே இருக்கட்டும்னு நானே போய் தந்தி அடிச்சேன். அந்த லலிதாவா இது? செல்லரிச்சு போன இந்த பணத்தை ஏமா மாட்டி வச்சிருக்கேன். வெகுளித்தனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முன்னெல்லாம் கண்ணாடிய பாத்துக்குவேன். இப்போ இந்த போட்டோவை பாத்துக்கிறேன். சந்தைக்கு வந்துட்டவன்னா நீ சந்தைக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போறியே, நான் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாமா? நீ ஆனா நேக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிற. இங்க ஆத்துல எதிர்பாராதெல்லாம் நடக்கிறது. பக்கத்தூர் மிராஸ்தார் பையனா, பசுபதியின் பேரா. அவன் தேவி மேல ஆசைப்படுறானா. எல்லாம் கலிகாலம். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. பையனும் பொண்ணு நேசிக்கிறான்னு காதல விழுந்தது. உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுங்கன்னு என் மூத்த பொண்ணு உத்தரவு போட்டுட்டான். ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? அவளைத்தான் பண்ணிக்கிறேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கானே என் பிள்ளை. ஆமா ஆமா, மாப்பிள்ள ஒத்த கால்ல நிக்கிறாரே தெரியும். மாப்பிள்ள மீச வச்சுட்டு இருக்கானடி. மீச வச்சிருந்தா என்ன, அவ்வளவும் படிப்பு. உங்க பிள்ளை வச்சுக்கலையா? ராத்தா ராத்து சம்மந்தம். மீசையை பார்த்தா முடியுமா? சரிடி, ஆத்துல என்ன சொல்றா? ஒண்ணும் இல்ல, என் மூத்த பொண்ணை கேட்டுதான் முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு சொல்ற. 2-3 மாசம் ஆனாலும் நீங்க பொறுத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அவ நிச்சயம் வரணும். பையன் பொறுத்துட்டா சரி, இவன் தான் ரொம்ப அவசரப்படுறான். தேவி, தேவி, என்னம்மா இன்னுமா எல்லாரும் தூங்குறா? சீக்கிரம் எல்லாரும் எழுப்பு. லலிதா வர்றே கூடவா தூக்கம்? எழுந்துடா. உனக்கு தான் கல்யாணம், அவங்கள படுத்துற, எனக்கு என்ன? அந்த குண்டாதான் தலையில தண்ணியை கொட்டு. எழுந்துடானா? எல்லாம் சீக்கிரம் படுக்க தண்ணி எல்லாம் சுத்தி வைங்க. லலிதா வரத்துக்குள்ள கைய கால அலமிட்டு லட்சணமா இருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு யார் போயிருக்கா? தியாகம் போயிருக்காமா.
புதுவாத்துக்கு தானே முதல் தர வர. எப்படி இருக்க? மாரியம்மா, இந்த பையன் நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துடு. அக்கா, இந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருக்கா. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா அக்கா, அந்த ஹேண்ட் பேக் எனக்கு கொடுத்துருக்கா. அவ கழுத்து மூலியா இருக்கே, தெரியலையா? இதை நீ கொடுத்துறேன். சௌக்கியமா இருக்கியாமா? தீர்க்காயுஷ்மான்மா. நீங்க எப்படி பாருங்க? அம்பாள் மாதிரி உன்னோட அனுகிரகம் இருக்கும்போது நேக்கு என்னம்மா குறைச்சா? அம்மா எங்கப்பா? அம்மா அம்மா மாப்பிள்ளை ஆத்துக்காரா தங்குறதுக்கு இடவசதி செய்யணுமோ இல்லையோ அது விஷயமா போயிருக்கான்னு நினைக்கிறேன். அக்கா, உன் கையால துளசி பூஜை பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ தண்ணி ஊத்தி பூஜை பண்ண. ஏங்கா பேசாம இருக்க? என் கையால தண்ணி விட்டா துளசி பட்டு போயிடும்மா. என்னக்கா அப்படி சொல்ற? இந்த குடும்பம் பூத்து குலுங்கி இருக்கிறதே உன்னாலதானே? இல்லம்மா இல்ல, அடுத்தாப்புல கல்யாணம் உனக்கு தானே நடக்கணும், நீயே பூஜை பண்ணு. நீ ஏமா லலிதாக்காவை பார்க்க மாட்டேங்கிற? எல்லாம் என் தலையெழுத்துடி, தலையெழுத்து. அம்மா இங்கே அம்மா இங்கே எத்தனை தடவை அக்கா கேட்டுட்டா தெரியுமா? கருமம் கருமம், அவளை நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவளை பார்க்க நேக்கு பிடிக்கல. விசாலம் விசாலம், இத வந்துட்டேன். மாங்கல்யம் பண்ணி வந்திருக்கு, சரியா இருக்கான்னு பாரு. பிச்சம்மா, தாயே சோறு போடுங்க தாயே. பிச்சம்மா, அம்மா சோறுமா. அம்மா தாயே பிச்சம்மா, அம்மா பிச்சை தாயே. அம்மா பிச்சம்மா. தேவி கொஞ்சம் நில்லுமா. ராப்பிச்சைக்கு சோறா? என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் போடுறேன். அம்மா பிச்சம்மா. முக்கா பவுன் திருமங்கல்யம் காகிதம் மாதிரி இருக்கு. ஓஹோ, அதான் ஓடி ஓடி ஒளிஞ்சியா? வயிற்றுல இருக்கிறதையும் பெத்து என் கையில குடுமா. 10ஓட 11 அதையும் நான் வளர்க்கிறேன். லலிதா, உன் பார்வையிலேயே 1000 கேள்விகள் அடங்கி இருக்கம்மா. ஐயோ, பெத்தவளுக்கே நான் உபதேசம் செய்யல, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அருகது இல்ல. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் எனக்கு உரிமையை கொடுமா. ஒரே ஒரு கேள்விதான். எத்தனை நாள் இந்த வாசலை தெளிச்சு பெருக்கி மூழ்கி கோலம் போட்டிருப்ப, ஒரு நாள் கூடவா இத நீ பார்க்கவே இல்லை. என்ன தெரியுதா? நானா கே ஜெயராமன், கரண்டி ஜெயராமன். அதே கரண்டி அதே ஜெயராமன், ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், குடிமி மட்டும் இல்ல. இருவண்ணா வந்தேத்து கேசலையே. அக்கா அக்கா, மாப்பிளைய பாத்தியா? மாப்பிளைய பாரு பாரு. திரும்ப சொல்லட்டுமா? அத்தி பேர் இவதான் எங்க அக்கா. ஆமா, தமிழ் பேசுறியே, நீ எந்த ஊர்காரி? பரம்பரையை பத்தியோ ஊரை பத்தியோ சொல்லிக்கிற நிலையிலேயே நான் இருக்கேன். கூடவே ஏதோ உத்தியோகம் பார்க்கறதா சொன்ன? அது சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காக. ஆமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல?
11 குழந்தைகளோட என்ன கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு தைரியம் வரும்? 11 குழந்தைகளா? இது அத்தனை என் குழந்தைங்க. ஓஹோ, இதான் உங்க குடும்பமா? என்னது தலைகளே காணோம்? என் தலைமையில உள்ள களங்கம் இவங்க தலையெழுத்த பாதிக்க கூடாது இல்லையா? அதான் தலைகள் இதுல இல்ல. யார கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா? ஆமா. நீ அழகா மட்டும் இல்ல, அறிவுள்ளவளாவும் இருக்க. அழகத்தானே விக்கிறேன், அறிவு இல்லையே. சரி, யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா நீ இதை விட்டுருவியா? நீங்க தயாரா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரை எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க. ஓஹோ, அப்படியாது. அப்போ நான் எத்தனாவது ஆள்? நான் ஆட்களை என்றதில்ல, அவங்க பணத்தை தான் என்றது. சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன். நாளைக்கு ஊருக்கு போகணும். ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாரோங்கிற பயமா? நீ பிராமண பொண்ணா? ஆமா. உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் நில்லுங்க. உனக்கு வெக்கமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, கப்சி பண்ற, நான் பாத்துக்கிறேன். தனிமைக்காக இங்க வந்தீங்களா இல்ல தப்பியோடு இங்க வந்தீங்களா? இந்த கல்யாணம் நின்னு போயிடும் நினைச்சேன். ஊரை கூட்டி பெரிய ரகல பண்ண போறீங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி ஒண்ணு நடக்கல. அதுக்கு காரணம் என்னுடைய பெருந்தன்மை தான் நினைச்சுக்கோ. ஆனா தவறுல உங்களுக்கும் பங்கு இருக்க. லலிதா, நான் என்ன வேணா செய்வேன். ஆமா, நீங்க ஆம்பளையாச்சே. லலிதா, நான் நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எப்படியோ அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இனி பேச ஒண்ணுமே இல்ல. இந்த கல்யாணம் நிச்சயமாறதுக்கு முன்னால மணப்பெண் என்னுடைய தங்க தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, மாப்பிள்ளை நீங்க தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப ஒண்ணு செய்ய முடியாது. கழுத்துல தாலி ஏறியாச்சு. We are both late. லலிதா, நான் பேசி முடிச்சிடுறேன். கடந்து போன கசப்பான இந்த சம்பவம் என் தங்கையுடைய வாழ்க்கையை கடுகளவு பாதிக்க கூட நான் விட மாட்டேன். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார் அப்படின்லாம் சொல்வா. ஆனா
நான் போன வரைக்கும் வேற யாருமே போயிருக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். என் தங்க கண் கலங்கினா நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நான் எதையும் செய்ய துணிஞ்சவன். லலிதா, ஹைதராபாத்தில் நடந்தத வாலிபத்தில் ஏற்பட்ட ஒரு கெட்ட சொப்பனமா நினைச்சு என்ன மன்னிச்சிரு. நான் தேவிய மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவளை நான் என்னைக்குமே கண் கலங்க விட மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எந்த தேவைக்காக என்ன ஹைதராபாத்ல நீங்க சந்திச்சீங்களோ அதுவே இப்ப என் தங்க ரூபத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் மேல சகிதமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யுவர் சோ கால் ஃபர்ஸ்ட் நைட். புறப்படுங்க. இனிமே ஆத்துக்காரதான் காக்கா பிடிக்கணும். காத்துட்டு இருக்காரு. போகல. போ போ. மங்களம், சி ஓடியா நட. லலிதா, அவளுக்கு சொல்லி அனுப்புனியா? இருக்கா நோக்கு. இதெல்லாம் நீ நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவ எப்படி சொல்லுவா? கண்ணி கையாத குழந்தை அது. அம்மம்மா அதிலே